இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் வணங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பிரமுகர்களையும் வணங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நான் இந்த மாவட்டத்திற்கு வருவதாக சொன்னதற்கான கூட்டம் வேற, நடக்கிற கூட்டம் வேற. நான் வருவதாக சொன்னது வருகின்ற 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி நம்முடைய கட்சிக்காரர்களிடம் பேச வேண்டாம். கட்சி நிர்வாகிகளிடம் பேசி அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்ற வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்பதற்காக நான் வரேன்னு சொன்னேன். வர்ற பட்சத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா கண்காட்சி துவங்க முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த மாதிரி டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒரு 6 மணிக்கு துவங்கி 8 மணி ஆகிருக்கு. சாதனைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அது வேற குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 8:30 நம்ம முடிச்சாலும் எப்படினாலும் இல்லையா, அப்படிதானே 8:30 முடிக்கணும்ல. அதனால நான் வந்த விஷயத்தை பற்றி கடைசியா பேசுகிறேன். முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி கடைசியா ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பற்றியே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு மண்டல தலைவராக பேச சொல்லி நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, இதை பத்தி எல்லாம் கேட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். ஆனா அதுக்கான கால அவகாசம் இல்லை. அதனால நம்ம கட்சி சாராத பல பேர் வந்திருக்கிறதுனால கடைசியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் முருக பக்தர்கள் மாநாட்டை பத்தி பேசிக்கலாம். இப்ப நம்ம மத்திய அரசாங்கம் இந்த 11 ஆண்டு காலத்துல செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரமா அதை பத்தி தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். கலந்தாய்வு ஏற்கனவே கூட பல பேர் அதை பத்தி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய சாதனைகளை பத்தி நம்ம கட்சி அனைத்து மக்கள் மத்தியிலும் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை இப்ப கொடுத்திருக்காங்க. அது பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கலாம், இந்த மாதிரி வழக்கறிஞர்களை சந்திக்கிறது, டாக்டர்ஸை சந்திக்கிறது, இன்ஜினியர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களை சந்திச்சு பிரதமர் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி அவங்க மத்தியில் விளக்கக்கூடியதா இருக்கலாம். அது மாதிரி மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல, நகர அளவுல, அது இல்லாம சின்ன சின்ன சக்தி கேந்திரம், பஞ்சாயத்து அளவுல சந்திச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை, திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லணும் பல வேலைகளை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டிலையும் கூட தான் நம்முடைய மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பத்தி எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்க ஸ்டிக்கர் ஒட்டினாலும் கூட, என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் கூட அதுக்கு மாற்று பெயர் வச்சு தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்துற மாதிரி செயல்படுத்தினாலும் கூட, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை வாங்கிட்டு மாநில அரசாங்கம் தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காட்டினாலும் கூட, அது சுகாதார காப்பீடா இருக்கலாம், ஜல்ஜீவன் திட்டமா இருக்கலாம், எல்லா திட்டமும் இன்னைக்கு அப்படித்தான். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நற்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது. மோடி அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மக்களுக்கு தெரியக்கூடாது. மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால எந்த வகையில எல்லாம் அதை மூடி மறைக்க முடியுமோ, மாற்று பெயர்ல செயல்படுத்த முடியுமோ, மக்களுக்கு தெரியாம பண்ண முடியுமோ, அது வீடு கட்டுறதா இருந்தாலும் அப்படித்தான், டாய்லெட் கட்டுறதா இருந்தாலும் அப்படித்தான், எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு இந்த மாநில அரசாங்கம் செயல்படுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பிரதமர் まだ நரேந்திர மோடி கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்
வளமா இருக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல டாய்லெட் இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், நல்ல சுகாதார காப்பீடு திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கணும், அப்படி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் திட்டத்தை செயல்படுத்துறாங்க. தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே நம்ம எந்த திட்டத்திலையும் ₹1 மத்திய அரசாங்கத்திலிருந்து கமிஷன் வாங்குறது கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற நிதிக்கு இவங்க கமிஷன் வாங்கிக்கிறான். நீ செயல்படுத்துறதுன்னா மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா கூட ஒரு சாலை பணிகள் நடக்குது, அதுக்கு டெண்டர் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு 15% 20% ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர் வைக்கும்போது கமிஷன் வாங்கிக்கிறான். ஆனா மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசா கூட மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு கமிஷன் வாங்காத ஒரு அரசாங்கம்னா அது மோடி அரசாங்கம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 11 ஆண்டு கால ஆட்சியில மோடி அரசாங்கத்து மேல எந்த ஒரு கட்சியாவது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாவது மோடி அவர்களுடைய அரசாங்கத்துல இந்த திட்டத்துல இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவர்களால் நீதிமன்றத்தை அணுக முடிஞ்சிருக்கா? மைக்க வச்சவனா பேசலாம், எங்கேயாவது பேசலாம், பேசிட்டு திரும்ப போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது, நான் சொன்னது தப்புன்னு சொல்லி. அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அதுக்கான ஆதாரம் எதுவும் கிட்ட இல்ல, நான் பேசுறது தவறுன்னு சொல்லி கோர்ட்ல நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு கட்சியாவது மத்திய அரசாங்கத்துல மோடி அரசாங்கத்துல மக்களுக்காக செயல்படக்கூடிய திட்டங்கள்ல ₹1 ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்ட முடியாத ஒரு அரசாங்கத்தை 11 ஆண்டு காலமா நரேந்திர மோடி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. அதே ஒரு பெரிய சாதனை நாட்டு. ஏன்னா இந்த நாட்டை ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்திலே அன்னைக்கு ஆரம்பிச்ச ஊழல் எல்லா ஆட்சியிலும் ஊழல். அதுலேயும் கடந்த 2004 to 2014 10 ஆண்டு காலத்துல நம்முடைய மோடி அவர்களுடைய ஆட்சி வருவதற்கு முன்பு 10 ஆண்டு காலத்துல எத்தனை ஊழல் நடந்திருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஒரே நிலக்கரி சுரங்க ஏலத்துல 1,86,000 கோடி ரூபாய் ஊழல் அன்னைக்கு குற்றச்சாட்டப்படும். அதே மாதிரி தொலைத்தொடர்பு துறையில 1,76,000 கோடி ரூபாய். ராணுவ வீரர்களுடைய இறப்புக்கு பிறகு கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களுடைய மனைவிகளுக்கு விதவைகளுக்கு குடியிருப்பு கட்டி கொடுத்ததுல ஊழல். விளையாட்டு போட்டினா நடத்தினாங்க, அந்த விளையாட்டு போட்டியில ஊழல். கடந்த 10 ஆண்டு காலத்துல 2004 to 2014 வரைக்கும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஆட்சியில பத்திரிகையில தொலைக்காட்சியில பார்த்தா எல்லா திட்டத்திலையும் ஊழலை பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டது, ஊழலை பத்தி தான் பேசப்பட்டது. அந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது உலகத்திலேயே தலை சிறந்த ஊழல் மிக்க நாடு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் எடுத்து. ஆனா அதுக்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலத்துல எந்த தொலைக்காட்சியிலாவது எந்த பத்திரிகையிலாவது மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஊழல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி விவாதம் நடந்திருக்கா? நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா யாராவது? ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சிங்கிறது இந்த நாட்டில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாஜ்பாய் அவருடைய ஆட்சி தான். 6 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சி இருந்துச்சு. அன்னைக்கு தான் இந்த நாட்டில் எல்லா வளர்ச்சி வந்துச்சு. அது செல்போனா இருக்கட்டும், டெலிபோனா இருக்கட்டும், சாலையா இருக்கட்டும், எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல. அணு ஆயுத நாடா இந்த நாடு மாறினா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிடையாது, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல அதற்கான முதல் அடி எடுத்து வச்சாங்க. இப்ப நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு இந்திய நாடு உலக வல்லரசா ஆகக்கூடிய அளவுக்கு முன்னேறி இன்னைக்கு 10வது இடத்துல இருந்த இந்திய நாடு பொருளாதாரத்துல இன்னைக்கு 4வது இடத்துக்கு 11 ஆண்டு காலத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ண காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம் இந்த நாட்டை பொருளாதாரத்துல 10வது பொருளாதாரத்துக்கு முன்னேறிய நாடா வச்சிருந்தாங்க. நம்முடைய ஆட்சி இந்த 11 ஆண்டு காலத்துல அதுவும் கூட இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக 3வது இடத்துக்கு இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டு காலம் நிறைவடைவதற்குள்ளாக இந்த நாடு பொருளாதாரத்திலே 3வது இடத்திற்கு முன்னேறுகின்ற நிலையிலே நம்முடைய நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா கொரோனா நோய் வந்துச்சு. கடந்த காலத்திலையும் நோய் வந்திருக்கு, நிறைய தொற்று நோய்கள் வந்திருக்கு. படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், காரணம் ஓடிக்கிட்டே இருப்பான் கூட்டம், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த காலத்துல தொற்று நோய் வந்துச்சுன்னு சொன்னா தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் நம்ம நாட்டில் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல தடுப்பூசி காசு கொடுத்து வாங்கி போட்ட காலம் நம்ம நாட்டுல. ஆனா இந்த முறை கொரோனா தொற்று வந்த பொழுது நம்முடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் இலவசமா போடப்பட்டது மட்டுமல்ல,
உலக நாடுகளுக்கெல்லாம் தடுப்பூசியை விற்பனை செய்யக்கூடிய பல ஏழை நாடுகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்முடைய பிரதமர். அப்படி கொடுத்ததுனால பார்த்தோம்னா நம்முடைய பிரதமர் அயல் நாடுகளுக்கு போகும்போது சில நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள்லாம் நம்முடைய பிரதமருடைய காலில் விழுறாங்க. நாட்டு மக்களை காவல் பண்ணது இந்திய நாடு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்திய நாட்டுடைய பெருமையை உலக அளவில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்ச உணவுப் பொருட்கள் இலவசமாக கொடுக்கக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் நேரத்தில் இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம். 81 கோடி குடும்பங்களுக்கு இன்னமும் இலவசமா உணவுப் பொருட்களை இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு. இதெல்லாம் நம்ம என்ன தேர்தல் அறிக்கையில சொன்னோமா? இலவசமா உணவுப் பொருட்களை கொடுக்க போறோம்னு தேர்தல் அறிக்கையில சொன்னோமா? விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 கொடுக்க போறோம்னு தேர்தல் அறிக்கையில சொன்னோமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஆனா மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு வீடு தேவை, மக்களுக்கு டாய்லெட் தேவை, நோய் வந்துச்சா உடனடியாக தடுப்பூசி தேவை, மக்களுக்கு சிரமமான நேரத்தில் உணவுப் பொருட்கள் தேவை. இப்படி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை மட்டும்தான் செயல்படுத்தணுமான்னு சொன்னா இன்னைக்கு டிஜிட்டல்ல ஏன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா சாதாரண பூக்கடை, பெட்டிக்கடை, ரோட்ல செருப்பு தைக்கிற ஆள் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா ஸ்கேன் பண்றோம். நம்ம பணத்தை 10 ரூபா கொடுக்குறோமா, 5 ரூபா கொடுக்குறோமா, 1 ரூபா கொடுக்குறோம்னா கூட ஸ்கேன் தான். அப்படி ஆகிப்போச்சு. யார்கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்க? ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு பாக்கெட்ல பணம் எடுத்து போறது பிட்காயின்காரங்க வேலை இல்லாம போச்சுன்னா யாரும் பாக்கெட்ல பணம் வச்சுக்கிறது இல்லை. எல்லாம் ஒரே ஒண்ணு ஏடிஎம் கார்டு இல்லைன்னா செல்போன். இந்த நிலை எப்படி வந்துச்சு? உலகத்திலே இன்னைக்கு டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனைகள் நடக்கக்கூடிய முதல் நாடு, அதிகமான நபர்கள் பங்கெடுக்கக்கூடிய நாடு இந்தியா. இது நடக்கும் யாராவது யோசிச்சாங்களா? இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரும்போது நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொன்னார், நம்ம நாட்டில் இது சாத்தியம் இல்லை, இது நடைமுறைப்படுத்த முடியாது, இது செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு உலக நாடு கூட இந்தியா எப்படி இதை செயல்படுத்துச்சுன்னு கேட்டு அந்த நாட்டை செயல்படுத்தலாமான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் துறையில எல்லா வகையிலும், இது பண பரிவர்த்தனை மட்டும் நான் சொல்லல, எல்லா வகையிலும் இன்னைக்கு போர் ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கு உலகமே பார்க்கலாம். ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள நாட்டை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினான்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ள போய் சரியா இந்த மண்டபத்துல பயங்கரவாதி இருக்கிறான்னா இந்த மண்டபம் மட்டும்தான் அழிக்கப்படும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை பாதிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் அழிச்சது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நம்ம நாட்டு மேல பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துறதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள்லாம் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவங்க பாதுகாப்புக்காக நம்முடைய விமான தாக்குதல் நடைபெறாத அளவுக்கு பாதுகாப்பு வைக்கப்பட்டதெல்லாம் தகர்த்தெறிந்து அந்த நாட்டுடைய ராணுவ முகாம்கள் எல்லாம் அடித்து ஒழித்து 48 மணி நேரத்திற்குள்ளாக பாகிஸ்தானை மண்டியிட செய்து இன்றைக்கு உலக வல்லரசு இந்தியாவுக்கு உலக நாடுகள் எல்லாம் பேச முடியாது. இந்திய நாட்டுடைய உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றுமதியை பிரிச்சு இப்ப ஏற்றுமதி எப்படி இருக்கு? எல்லா நாட்டிலும் வாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு உலக நாடு முழுக்க இந்திய நாட்டில் தயாரிக்கக்கூடிய ராணுவ பொருட்களை வாங்கணும். ஏன்னா இந்த போர்ல ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு, துல்லியமான தாக்குதலுக்கு பிறகு சீனாவினுடைய ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, துருக்கியினுடைய ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஆயுதங்கள் விற்பனை செய்யக்கூடிய அத்துணை நாட்டுடைய ராணுவங்களை தகர்த்து நம்முடைய நாட்டை தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் சிறந்தது என்பதை நிரூபித்து காட்டுவதன் மூலமாக இன்றைக்கு உலக நாடுகள் கூட இந்தியாவுக்கு அணு ஆயுதம் இந்தியாவுக்கு ஆயுதம் வாங்கினாதான் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நாடாக, ஆயுத உற்பத்தியிலே வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடாக இந்திய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கான திட்டங்கள் மட்டுமல்ல, டிஜிட்டல் துறையிலே முன்னேற்றம் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலே முன்னேற்றம் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையிலே மிகச்சிறந்த நாடாக இந்த நாடு விளங்குவது மட்டுமல்ல, இந்த கட்சி பாரதிய கட்சியுடைய லட்சியமாக இருந்தது காஷ்மீர் மாநிலம் இந்த நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள். பாரதிய கட்சியுடைய தேர்தல் அறிக்கை கட்சி துவங்கப்பட்டது நோக்கமே கூட அதுதான். அப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையிலே காஷ்மீர் மாநிலம், அந்த காலத்துல நம்ம போய் தேசிய கொடி ஏற்ற முடியாது, தேசிய கொடி ஏற்றினா பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்வாங்கன்னு அச்சம் இருந்த அந்த மாநிலத்தை இன்றைக்கு நம்முடைய பிரதமர் ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்துவிட்டு பாடத்திலே பார்த்தோம் என்று சொன்னால்
தேசிய கொடியோடு தனியாக நடந்து வரக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்த மாநிலம் காஷ்மீர் மாநிலம். அன்றைக்கு ராணுவ வீரர்களை கல்லால் அடித்து கொன்ற மாநிலம் காஷ்மீர் மாநிலம். அன்றைக்கு பயங்கரவாதிகளுக்கு துணையாக இருந்த மக்கள் காஷ்மீர் மாநில மக்கள். அன்றைக்கு துணையாக இருந்தவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். ஆனால் இன்றைக்கு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று உடனடியாக அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் போராடக்கூடியவர்கள் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள். அந்த அளவிற்கு அந்த மாநிலத்திலே வளர்ச்சியை கொடுத்த காரணத்தினால, அந்த மாநில மக்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுத்த காரணத்தினால அந்த மக்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போவதால் நாம் முன்னேற முடியாது என்பதை உணர்ந்து இந்தியாவின் பக்கம் வந்திருக்கிறார்கள். வீதியிலே இறங்கி போராடியது மட்டுமல்ல, துப்பாக்கி சூடு நடைபெறுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்காக முயற்சி எடுத்து உயிரிழந்தவர் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்லிம். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்தில் காஷ்மீரில் கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் 1 மோடி பத்தாது, 10 மோடி வந்தாலும் ரத்து செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், காஷ்மீர் மாநிலம் இந்தியாவினுடைய ஒரு பகுதி, இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாகிஸ்தானை அழிக்க வேண்டாம், பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்று காஷ்மீர் மக்கள் இன்றைக்கு முன்னுக்கு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். இன்னைக்கு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், கடந்த காலத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது சாதாரண தாக்குதல். கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, தொடர்ச்சியாக மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய நாட்டிலே கூட கடந்த காலங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல ஆயிரக்கணக்கான பேர் பயங்கரவாதிகளாலே முன்வைத்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு பயங்கரவாதி இந்திய நாட்டிற்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துகின்றான் என்று சொன்னால், அந்த பயங்கரவாதி உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட அழிக்கப்படுவான் என்ற சூழ்நிலையை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய நாட்டின் மீது கூட தாக்குதல் நடத்தப்படும் என்பதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இன்றைக்கு இந்தியா உலக வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்று சொன்னால், அயோத்தியிலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது பாரதிய கட்சியுடைய லட்சியமாக இருந்தது. இன்றைக்கு அமைதியான முறையிலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டினா என்ன நடக்கும்? நாடு முழுவதும் கலவரம் நடக்கும், வன்முறை நடக்கும், இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும், நாடு 2 துண்டாக போகும் அப்படிலாம் சிந்திச்சாங்க கடந்த காலத்துல. ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்துல இந்த அயோத்தியிலே அமைதியான முறையிலே நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டப்பட்டு இன்றைக்கு திறக்கப்பட்டு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு சிந்தித்து அந்த திட்டத்தை எல்லாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நாடு உலக வல்லரசாக வர வேண்டும் என்று சொன்னால், நாம் மக்கள் மத்தியிலே, ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறது விரும்பல, நாம் மக்கள் மத்தியிலே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை, சாதனைகளை வீடு வீடாக எடுத்து சென்று பேச வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இது மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது, மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, வாரிசு ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. நம்முடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 2026 அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டும்தான். பல இடத்துல பல பிரச்சனை, கூட்டணி ஆட்சி கேட்கிறீங்களா, பங்கு கேட்கிறீங்களா, நீங்க அமைச்சர் கேட்கிறீங்களா, துணை முதலமைச்சர் கேட்கிறீங்களா, முதலமைச்சர் கேட்கிறீங்களா, இப்படி பல பிரச்சனைகள் தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்துட்டு. ஆனா நம்ம நோக்கம் என்னன்னா, முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, அமைச்சரா, அமைச்சரவையில பங்கா, இதெல்லாம் பேச வேண்டியது தேசிய தலைமை, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னு சொன்னால், 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டு 26 தேர்தல், அது மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் நம்மளோடு வர இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரலாம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்க நம்ம கூட, இருந்தாலும் இன்னும் இணைக்கப்படலாம், ஓபிஎஸ் நம்ம கூட இருக்காங்க, அவங்களும் இணைக்கப்படலாம், இன்னும் பல கட்சிகள் நம்மளோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி இந்த மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டணியை நம்முடைய கட்சி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி 2026 வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், பாரதிய கட்சியினரும் சரி, பாரதிய கட்சிக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, மக்கள் மத்தியிலே நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை பற்றி பேச வேண்டும், அவருடைய ஆட்சியுடைய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும்.
ஊழலற்ற ஆட்சியை பற்றி பேச வேண்டாம். இன்றைக்கு இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை பற்றி பேச வேண்டாம். எல்லா விஷயங்களையும் வீடு வீடாக சென்று நாம் மக்கள் மத்தியிலே பேசுவதன் மூலமாக, மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வதன் மூலமாக, திருமுனை கூட்டங்களை நடத்துவதன் மூலமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்திலே ஏற்படுத்தப்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக உறுதியாக 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 40க்கும் மேற்பட்ட இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமாக பெற்று வெற்றி பெறும். இது நம்முடைய கருத்து கணிப்பு, உளவுத்துறை ரிப்போர்ட். அதனால தைரியமா நம்ம கட்சிக்காரர்கள் வேலை பாருங்க. இன்னும் 7-8 மாசம் அந்த ஆட்சி, இந்த அடக்குமுறை ஆட்சி, இந்த பொய் வழக்கு போடக்கூடிய ஆட்சி, பாஜக கட்சிக்காரர்களை ஜெயிலுக்கு அனுப்புவதிலே குறியாக இருக்கக்கூடிய ஆட்சி இன்னும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களிலே முடிவடைய இருக்கின்றது. பாஜக கட்சியினர் எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்கள் மத்தியிலே நம்முடைய அரசு